ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புடலங்காய் எக் பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கார குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக செம்ம காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இதை எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்குங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் அதிகமாக வேண்டாம், கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 சின்ன சைஸ் புடலங்காய் இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணா பொடியாவும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. நிறைய தண்ணி வேண்டாம், சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் குக் ஆக விட்டுடலாம். நீங்கள் புடலங்காய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும். அந்த அளவுக்கு இதை மூடி வச்சு வேக விடலாம். இடையில ஒரு டைம் இந்த மாதிரி எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்க, புடலங்காய் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் ஒரு 3 முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முட்டை வேண்டானா அதோடவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 முட்டையை ஆட் பண்ணிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கும் போது முட்டை பொடி மாஸ் மாதிரி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இது காரக்குழம்புக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுட சுட சூப்பரான புடலங்காய் எக் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.